சண்டே லஞ்சுக்கு சீ ஃபுட் மீல்ஸ் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஃபிஷ் ஃப்ரை, மீன் குழம்பு, அது கூடவே வந்து இந்த கனவான்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸ்குவிட் ஃப்ரை, இதுதான் பண்ணியிருந்தோம். வீட்டுக்கு அத்தை, பிரதர் இல்ல ஃபேமிலின்னு எல்லாருமே வந்திருந்தாங்க. ஆளுக்கு ஒரு ஒரு ரெசிபியா எடுத்துக்கிட்டு எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டோம். நான் வந்து மீனுக்கு மசாலா மட்டும் தான் போட்டு கொடுத்தேன். ஹஸ்பண்ட் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு மேரினேஷனுக்கு வச்சுட்டாரு. இந்த ஸ்குவிட் ஃப்ரை வந்து பிரதர் இல்ல வைஃப் தான் செஞ்சாங்க. அதுக்கு வந்து வெங்காயம் நல்லா வதக்கிட்டு அதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி, மஞ்சத்தூள் இது மட்டும் போட்டுட்டு நல்லா வதக்கிடணும். அந்த ஸ்குவிட் போட்டதுக்கு அப்புறம் தண்ணி நிறைய ரிலீஸ் ஆகும். ஓரளவுக்கு அது குறைஞ்சதுக்கு அப்புறமா மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், கொஞ்சமா கறி மசாலா இது எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணணும். இது வந்து ரொம்ப நேரம் எல்லாம் ஆகிறது இல்ல, பிரான் மாதிரி தான் சீக்கிரமா வெந்துருது. தண்ணி நல்லா ஓரளவுக்கு குறைஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடைசியா பெப்பர் போட்டு இறக்கணும்னா சூப்பரான ஸ்குவிட் ஃப்ரை ரெடி. மீன் குழம்பு, ஸ்குவிட் ஃப்ரை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியா தான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணோம். மீன் வந்து ஒவ்வொரு டைம் வாங்கும்போது ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ஒரு சில டைம்ல பழைய மீன் வாங்கிட்டு வந்துடும். அது வாஷ் பண்ணும்போது தான் தெரியுது. இந்த டைம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. எல்லாம் கலந்து செய்யவே கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் சைட்ல கட் பண்ணி மட்டும் கொடுத்தேன். எல்லாம் ஆளுக்கு ஒரு ரெசிபியா செஞ்சு முடிச்சுட்டு சூப்பரா லஞ்சையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு.